Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை தான். ஸோ 1 வீக் கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு -12% ஒரு $9 பக்கம் டவுன் சைடு வந்து எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால், ஸோ லாஸ்ட் வீக்கோட லோ வந்து $64.03. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு வீக்லி வைஸ் கேண்டலில் ஒரு சப்போர்ட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குதோ அது சப்போர்ட் ஜோன் தான். அதாவது இந்த லோ $64.70 ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ கீழே வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா -$0.35 ஒரு நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்த $64.70 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரணும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங், இல்லைனா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆயில் ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயிலோட நியூஸஸ், நேச்சுரல் கேஸ் நியூஸ் எல்லாம் எதில் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ oilprice.comனு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் oilprice.comனு கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட நியூஸஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ், ஆயில் ஃபியூச்சர்ஸ், ரிக் கவுண்ட், எனர்ஜி, அல்டர்னேட்டிவ் எனர்ஜி, ஸோ நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தேவை கிடையாது. ஒரு நியூஸஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா நியூஸஸுமே வந்து அதே மாதிரி எஃபெக்ட் கொடுக்குமான்னா அதுவும் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான நியூஸஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பட் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்னு கொடுத்துருக்குறாங்க. கலிஃபோர்னியா கேஸ் லைன் கிரைசிஸ் வாஸ் மேனுஃபேக்சர்ட், ஆயில் ரிச் அல்பர்டா ஃபோர்காஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் சர்ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் வந்து கலந்து தான் வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் மார்க்கெட் இப்போ மத்தியானம் வந்து ஒரு 2 o'clock, ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டைமில் அந்த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இது வந்து க்ரூட் ஆயிலில் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி யூஎஸ் நியூஸஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தெரியும். பட் இந்த வெப்சைட் வந்து நல்லா இருக்கும். ஸோ வேர்ல்டு வைடில் இருக்கிற ஸோ என்னென்ன, அதாவது நீங்கள் இந்த நியூஸ் வாட்ச் பண்ணிகிட்டே மார்க்கெட்டிங் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த நியூஸ்னால நமக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த ஒபக் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா OPEC ப்ளஸ், ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 15 minutes போயிடலாம். ஸோ 15 minutesல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 5575. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட், லாஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கலாம். 5558 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ 5558 வந்தால் ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கேண்டல் இல்லை 5 minutes கேண்டல், கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 5696 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. ஸோ இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆனால் கூட 5511ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குதே தவிர ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நமக்கு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆயிலே நம்ம வீக்லி வைஸ் கேண்டல் பார்த்தோம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து வீக்லி வைஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வீக்லி வைஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 800 points பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 2 சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் பை ட்ரை பண்ணுற மாதிரி வேணால் பார்த்துக்கலாம். 5558 அப்புறம் பார்த்தீங்கன்னா
5511. ஸோ ரெண்டு இடத்துல மட்டும் ஒரு பை ட்ரை பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுக்கலாமே தவிர பட் செல்லிங்கிறது பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மறுபடியும் ஒரு ரேலி. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 321.1 to 323.8 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்துட்டு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து செல்லிங் தான். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணது தான், ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. அடுத்த டார்கெட் வந்து இன்னொரு $70 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 3206ங்கிறது அடுத்த டார்கெட். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் பை டார்கெட் வந்து $36.61 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு June 26 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோன் தான் இருக்குது. ஸோ பை சைடு செல் சைடுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ சப்போர்ட்டுங்கிறது 5,558, 5,511. ஸோ ஈவினிங் வீடியோவில் நான் ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ அதில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.